So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா February month குரிய zodiac sign பத்தி தான் பார்க்க போறோம். So overall எல்லா சைனுக்குமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபயர் சைனுக்கு பார்க்கலாம். ஸோ ஏரிஸ் லியோ சாஜிட்டேரியஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். I don't know, I'm just channeling first sign is need to be an air sign. ஸோ நான் ஏர் சைனுக்கே போகிறேன். சாரி நான் ஃபயர் சைன் சொன்னேன், பட் somehow ஏர் சைன் சேனலிங் வருதுங்கனால நான் ஏர் சைனுக்கே ரீடிங் பார்க்குறேன். ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ். ஸோ ஏர் சைன் அப்படிங்கிறப்போ மிதுன ராசி அண்ட் துலாம் ராசி அண்ட் அதே மாதிரி கும்பராசியோட எனர்ஜிஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஏர் சைன் தான். ஸோ லெட்ஸ் சி ஓவரால் ஃபெப்ரவரி மந்தோட எப்படி போகுது, லவ் லைஃப் அண்ட் கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, okay, I'm just getting a lot of cards. Eight of Swords, Page of Pentacles, and the last card is Seven of Cups in the reverse. Okay. Any more cards? Let me check with any more cards. Okay. So Gemini, Libra, Aquarius. ஸோ ஃபெப்ரவரி மந்த் எனக்கு ஓரளவுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, ஓரளவுக்கு எனக்கு பிலோ ஆவரேஜாக தான் எனக்கு தெரியுது. டு பி ஹானஸ்ட் நான் சொல்ல போனால், பிகாஸ் சம்ஹவ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க சில விஷயங்கள், இது நடக்கணும், இந்த டயத்தில் நடக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு வந்து டிலேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்கேஸ் லவ் லைஃபாக இருந்தாலும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும், பட் எனிவே ஏதோ ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபேஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது சம்ஹவ். பிகாஸ் இங்கேயும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அளவுக்கு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே என்ன தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்குரிய எனர்ஜிஸ் ஆனால் தெரியுது ஓவரால் ஏர் சைனுக்கு. ரொம்பையும் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஏதாவது வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸாக கொண்டு போக முடியும், அந்த அளவுக்கு அது உங்களால் அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே டெஃபினட்டாக இருக்கும். அண்டு பை த வே சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, எதையுமே அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இந்த மந்த்தில். ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் கோ வித் த ஃப்ளோன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பிகாஸ் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் அது எந்த இதுனாலுமே இருக்கலாம், எதிர் கரியர் பாத், லவ் லைஃப், எனி திங். ஸோ என்னதான் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சம்ஹவ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து மெட்டாகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதுக்குன்னு வந்து இது இந்த மாதிரி தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சம்ஹவ் வந்து எனக்கு தெரிஞ்சு மிட் மந்த் ஆஃப் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் வேணால் சில சேஞ்சஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வர சான்சஸ் இருக்கும். பட் அன்டில் தட் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டைலாமா சிச்சுவேஷனாக தான் இருக்குது. ஐ மீன் எப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே வைக்க வேண்டாம் ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ்க்கு டோட்டலாக. அண்ட் லெட்ஸ் சி உங்களுக்கு வந்து ஏஞ்சல் மூலிமா என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ என்ன மெசேஜஸ் உங்களுக்கு ஓவரால் வருது அப்படிங்கிறது. ஓகே, I take care your past, present and future. That is very good thing, by the way. Okay, the last messages, seek for your forgiveness. Okay, so these two messages உங்களுக்கு especially வந்து ஏஞ்சல் மெசேஜஸில் வந்து ஒரு மெசேஜஸ் தான் இது. ஸோ உங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் எதுனாலுமே வந்து கடவுள் உங்களுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தவறுகள் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யா, சம்ஹவ் வந்து ஒரு ஃபர்கிவ்னஸோட கார்டுமே வந்திருக்கு. அண்ட் நம்ம என்ன தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, பிலோ ஆவரேஜாக இருக்குது சுச்சுவேஷன்னு சொன்னாலும் சம்ஹவ் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு. ஐ டேக் கேர் யுவர் பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ உங்களோட லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள், நடந்துட்டுருக்க விஷயங்கள், நடந்து முடிஞ்சிருக்க விஷயங்கள், ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிவைனோட ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. anyhow that is a very good messages. So last message பார்க்கலாம், லவ் லைஃப்க்கு என்ன ஒரு கைடன்ஸ் வருது அப்படிங்கிறது. தட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக இந்த கார்ட் ஜம்ப் அவுட் ஆகி வந்துச்சு. ஸோ லெட்ஸ் சி. Imagine all unwanted thoughts dissolve into light, creating room for new opportunities and possibilities for your life. Exact the same messages நான் சொன்ன மாதிரி தான்.
லைக் சில அந்த அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே இருக்குது, அன்வான்டான சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்டாக இருந்தாலும் ஸ்டில் வந்து லைக் அந்த எக்ஸாக்டாக அந்த ஒரு மெசேஜஸ் மாதிரி தான், லைக் அன்வான்ட் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு டிசால்விங் இன்டூ லைட் அப்படிங்கிறப்போ அது வந்து அதெல்லாம் அந்த அந்த தாட்ஸ் வந்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் மனசுல இருந்து அதை கரைச்சிட்டு, ஐ மீன் அதை கம்ப்ளீட்டாக அதை அழிச்சிட்டு சம்ஹவ் வந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து கார்ட்ஸ்லேயுமே அந்த மெசேஜ் தான் வந்துச்சு. நம்ம டேரோ கார்ட்ஸ் பதிலாக போக்கர் கார்ட்ஸில் பார்த்துருந்தோம், அதே மெசேஜஸ் தான் வந்துச்சு. பட் இப்பயும் அதே எக்ஸாக்ட் சேம் மெசேஜ் தான் வருது. இதில் வந்து ஒரு விஷயம் என்னால் கன்க்ளூடாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். லைக் என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லைக் என்ன தான் சில விஷயங்கள் நீங்கள் நினச்சபடி நடக்கனாலுமே அது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அது ஒரு ஃபேவராக இல்லாமல் இருக்கலாம் இந்த டைம். பட் ஆனாலும் எனக்கு மிட் மந்த்க்கு ஃபெப்ரவரிக்கு மேலே சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பட் அதுக்காக உங்களோட ஹோப்பை நீங்கள் வந்து விட வேண்டாம். மற்றபடி எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே அவ்வளோவா வைக்க வேண்டாம். அண்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு என்னடா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வேண்டாம். ஸோ அதுதான் அந்த பேட் தாட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து வெளியில் வாங்க. அண்ட் சம்ஹவ் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், லைக் எனக்கு நெகட்டிவாகவும் ஒன்றும் தெரியல. அதுலேருந்து நீங்கள் எப்படியோ வந்து அதை சரி கட்டிடுவீங்க, அந்த ஒரு பேலன்ஸாக நீங்கள் வந்து போவீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்டாக அந்த மெசேஜஸ்லையுமே அதே தான் வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஜோடியாக் சைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது ஓவரால் நம்ம வந்து ஏர் சைனுக்குரிய எனர்ஜிஸாக தான் பார்த்துருந்தோம். ஸோ ஏர் சைனுக்கு இப்போ டோட்டலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபயர் சைனுக்கு பார்க்கலாம். ஃபயர் சைனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். Before that, let me first clear the energy of the air sign. So the fire sign அப்படிங்கிறப்போ like yeah, like மேஷ ராசி வரும் அண்ட் அதே மாதிரி சாஜிடேரியஸ் தனுசு ராசி வரும் அண்ட் அதே மாதிரி லைக் சிம்ம ராசியோட எனர்ஜிஸ் வரும், லியோ. ஓகேங்களா? ஸோ இந்த 3 செட் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் இன் த ஃபயர் சைன். ஸோ லெட்ஸ் சி லைக் ஃபயர் சைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபெப்ரவரி மந்த் how it could be goes for the fire sign for the February month. Oh, okay, 4 of Wands. Okay, King of Pentacles and 6 of Pentacles and the Son of Cups. Okay, so guys, எனக்கு தெரிஞ்ச ஃபயர் சைனுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த மந்த்து. பிகாஸ் 4 of Wands and 6 of Pentacles and King of Pentacles அப்படிங்கிறப்போ மணி வைஸில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி தான் இருக்குது, ஸ்டெபிலிட்டி வர மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு மேரேஜ் ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் ஆஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் லவ் லைஃப்லேயுமே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபயர் சைனுக்கு. ஓவரால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பை லக் அது நடக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி லைக் உங்களோட நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹோப்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து போவீங்க. அதாவது ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இயரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே நம்பிக்கையோடய நீங்கள் வந்து போங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸாக தான் தெரியுது ஃபயர் சைனுக்கு ஓவரால் பார்க்கும்போது. அண்ட் சில பேருக்கு வந்து மேரேஜ்க்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மந்தில் நீங்கள் மேரேஜ்க்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நல்லபடியாக உங்களுக்கு நல்லபடியாக அது வந்து உங்களுக்கு முடியும். மோர் ஓவர் அண்ட் மற்றவங்க லைக் தேர்ட் பர்சன் மத்தியில் லைக் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சன் மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை வந்து எப்படின்னா லைக் ஒரு ஒரு ஹையர் லெவலாக வந்து உங்களை வந்து காமிக்க செய்யும். மற்றவங்க முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ ஓவரால் ஃபயர் சைனுக்கு நல்லா இருக்குது ஃபெப்ரவரி மந்த். லெட்ஸ் சி உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜஸ்மே பார்க்கலாம். லைக் கரியர் வைஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் தெரியுது எனக்கு ஃபயர் சைனுக்கு ஓவரால். எஸ், ஸோ just a minute, let me check with the angel messages. Yeah, I'm here to help you. So your divine is saying that I'm here to help you. My promise or lead for you success. Okay, so my promise or lead for you success அப்படிங்கிற ஒரு மெசேஜஸ்மே வந்துருக்கு. ஓகே, அண்ட் த லாஸ்ட் மெசேஜஸ் அகெயின் வந்து ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு மெசேஜஸ்மே அகெயின் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அண்ட் ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ற மெசேஜ்மே வந்திருக்கு. ஸோ எதுனாலுமே நீங்கள் வந்து உங்களோட டிவைன் கிட்ட நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். சம்ஹவ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குட் டைம் போகும் அப்படிங்கிறனால ஓகே ஃபைன். எது நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை
எனக்கு அந்த மாதிரி பேடாக தான் போகுது அப்படி இப்படின்னு நினைக்கலாம். பட் ஸ்டில் சம்ஹவ் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்விட்ச் பார்க்கும்போது பாசிட்டிவாக நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து அந்த டிவைன் சைட்லேருந்து அந்த ஒரு ஹெல்ப்புமே இருக்க மாதிரி தான் இருக்குது. லைக் ஸோ நீங்கள் வந்து ப்ரேயர்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ரேயர்ஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் மை ப்ராமிஸ் ஆர் லீட் ஃபார் யூ சக்ஸஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்டாக கார்ட்லேயுமே நம்ம தான் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து லைக் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ஏதாவது திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் சி உங்களுக்கு வந்து லவ் லைஃப்பில் என்ன ஒரு மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபயர்ஸ் எனக்கு ஓவரால் லவ் லைஃப்பில் என்ன ஒரு மெசேஜஸ். ஓகே, ஐ கெட் திஸ் காட். லெட்ஸ் சி. Twin flames, your passion ignites. That's super good actually. There is a very beautiful card. This is a very beautiful card. Like twin flames, your passion ignites அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் லைக் சம்ஹவ் நீங்கள் வந்து இந்த ஒரு டூ சோல் ஓட கார்ட்ஸ் நீங்களே பாருங்கள். நான் பிஃபோர் அவங்க சொன்ன மாதிரி தான் சில பேர் மேரேஜ்க்காக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த மந்த்தில் எஸ்பெஷலி சில பேருக்கு மேரேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மேரிட்டல் லைஃப் உங்களுக்கு நல்லபடியாக தான் போகும். சம்ஹவ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அந்த ஒரு சோல்மேட் ஒரு ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது இந்த கார்டை பார்க்கும்போது. லவ் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நியூ லவ் லைஃப் கிடைக்கவும் நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. நியூ பர்சனோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பிளாசம் டெஃபினட்டாக இருக்கும். பிளாசம் இன் த சென்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் அந்த பர்சனோட சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அகெயின் சம்ஹவ் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது ஏர் சைன் ஃபயர் சைனுக்கு. ஸோ யா, ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்வேயோட எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எது நினச்சும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். சம்ஹவ் நீங்கள் வந்து லைக் டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு குட் ஃபார்ச்சூன் டைமாக தான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகே, வாவ். ஆக்சுவலாக லைக் மேலே இருக்க டெக்லேயுமே ஒரு கார்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மெசேஜ்மே தான் வந்திருக்கு. ஸோ அதில் நீங்களே பாருங்கள். லைக் நம்ம சோல்மேட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சோல்மேட்டோட கார்டுமே வந்திருக்கு. யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேருக்கு உங்களோட பர்சன் நீங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் உங்களோட பர்சன் உங்களுக்கு நேரில் வந்து அந்த ஒரு மீட்டப் அந்த பர்சனை வந்து லைக் உங்களோட லைஃபுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சோல்மேட்டான பர்சனை வந்து மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் நான் எடுத்த ரீடிங்கில் எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்ததில்லை. லைக் ட்வின் ஃப்ளேமோட கார்ட்ஸுமே வந்துருக்கு அண்ட் அகெயின் சோல்மேட்டோட கார்ட்ஸுமே வந்துருக்கு. ஓகே, ஸோ லைக் நீங்கள் பிக்சர்ஸுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் பை த வே. லைக் ரெண்டோட பிக்சர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் இமேஜஸாக தான் இருக்கும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் த ஃபயர் சைன். லைக் சோல்மேட் அண்ட் ட்வின் ஃப்ளேம்ஸோட கார்ட்ஸ் ரெண்டுமே காம்போ கார்ட்ஸாக வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி. அண்ட் ஸோ யூ வில் பி கெட் யுவர் பார்ட்னர் சூன். அண்ட் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் டெஃபினட்டாக கிடைக்க செய்வாங்க. அண்ட் லவ் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மோர் ப்ராப்ளி கனெக்ஷன் வைஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனாக போகக்கூடிய சான்சஸ்மே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, ஸோ லைக் நேரில் மீட் பண்ணுறது, லைக் உங்களோட பர்சன் கிட்ட பேசுகிறது, ஸோ அந்த எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் லைக் உங்களோட ஃபெப்ரவரி மந்த்ஸில் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த எனர்ஜிஸ் தான் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. மோர் ஓவர் ஃபயர் சைன் இட் இஸ் அ வெரி குட் ரீடிங். உங்களுக்கு வந்தது ரொம்ப லைக் ஒரு அழகான ஒரு ரீடிங் தான் என்னால் சொல்ல முடியும். யா, ஸோ இட்ஸ் பி லைக் 100% லைக் 10 on 10 அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் த ஃபயர் சைன். ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஜோடியாக் சைனுங்கிறதையும் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் சாரி ஐ டோன்ட் நோ வை ஐம் ஜாமரிங். So let's see for the water sign, Pisces, Cancer, Scorpio, like மீன ராசி, கடகராசி and விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃபெப்ரவரி மந்த்தில் அப்படின்னு. லைக் ஓவரால் லவ் லைஃப் அண்ட் கரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Ooh, I don't know, like I'm just getting 6 of Cups card every time. 6 of Cups. Okay, 6 of Cups in the reverse, but anyway, it's okay. One more card for the Pisces. Okay, Ace of Swords and the Queen of Wands. Okay, so Pisces, Cancer, Scorpio. So whatever the water sign, I think உங்களுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. யா, அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாத்வே ரொம்ப ஹெவியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு.
பிகாஸ் somehow உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, கரியர் பாத்வே, ஜாப் எதுனாலும் சரி, ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனுமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். உங்களோட எனர்ஜி எங்கேயுமே இங்கே லேக் ஆக போகிறது கிடையாது. அதாவது லேக் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நீங்கள் ஒரு நெகட்டிவாக போயிடுவீங்க, நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு சைக்கிளில் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. சம்ஹவ் ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன்ஸ், ஒரு பாசிட்டிவான சைக்கிள் அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு லோ வைப்பில் இருந்திருக்கலாம், நீங்கள் லோ வைப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த லோ வைப் வந்து கண்டினியூ வர மாதிரி தெரில. சம்ஹவ் ஃபெப்ரவரி மந்தில் அந்த ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜிஸ் மூலிமா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து க்ரோ ஆவீங்க. அண்டு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து லைக் கரியர் பாத்வேல ஒரு ஹைக் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலையே வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் பொசிஷனுக்கு போகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபைனான்ஷியல் லெவலில் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். மணி வைஸில் நிறையா ஒரு க்ரோத் இருக்கும். அண்ட் மோர் ப்ராபப்லி வந்து நீங்கள் வந்து உங்களோட பவரில் டெஃபினட்டாக இருப்பீங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஐ மீன் பாஸ்ட் பாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி லிட்டில் சோபராக இருந்திருக்கும். பட் இந்த மந்த்ல வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, பட் சம்ஹவ் உங்களோட எனர்ஜிஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த வாட்டர் எனர்ஜி எடுக்கும்போது அந்த ஒரு எப்படின்னா லைக் ஒரு மாதிரி ஒரு ஒரு நடுங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சம்ஹவ் வந்து லைக் ஏதோ சில விஷயங்கள் யோசிச்சு வந்து பயப்படுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனர்ஜிஸ் ஓவராக இருக்குது. ஸோ பயப்படலாம் தேவையில்லை, இட்ஸ் குட் ஒன்லி. ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ லெட்ஸ் சி உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜஸ். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் எதை நினச்சி வந்து பயப்பட வேண்டாம். சீக் ஃபார் ஃபர்கிவ்னஸ். the next messages is your problem will get solved. Beautiful. நான் சொன்ன எக்ஸாக்ட் சேம் மெசேஜஸ் தான். லைக் எப்படி நம்ம கார்ட்ஸில் பார்த்தோமோ அதே எக்ஸாக்ட் சேம் மெசேஜஸ் தான். லைக் யுவர் ப்ராப்ளம்ஸ், உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம், உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வேணாலும் இருந்துட்டு போட்டும், பட் யுவர் ப்ராப்ளம் வில் கெட் சால்வ். அண்ட் ப்ரேயர்ஸ் நீங்களுமே டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சீக் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறப்போ சம்ஹவ் ஏதோ ஒரு மிஸ்டேக் டெஃபினட்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்ததை இப்போ பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை பாஸ்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து லைக் மன்னிப்பு கேட்கறதுல டிவைன் கிட்டே மன்னிப்பு கேட்கல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மன்னிப்பு கேளுங்க. பிகாஸ் ஐ திங்க் அது மூலிமா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது இந்த ஃபெப்ரவரி மந்தில். அண்ட் ஓவராலுமே எனக்கு அப்கமிங் மேலாம் தெரியுது. ஓகே, so let's see for the love messages what you're getting. So secret admire, someone has a deeper feelings for you than you are letting on. See again the new beginning, secret admire, reflection. So these three cards I'm getting, like secret admire, new beginning, reflection. சீக்ரெட் அட்மையர், ஐ திங்க் சில பேருக்கு நியூ லவ் கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் உங்களோட பர்சனை நீங்கள் மீட்டப் பண்ணலாம். சம் கைண்ட் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட பர்சன் நீங்கள் வந்து மீட்டப் பண்ணலாம். ஸோ அது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் டெஃபினட்டாக கிடைக்கும். சம்ஹவ் இந்த பர்சனோட பிஹேவியர் அண்ட் உங்களோட பிஹேவியர் எப்பயுமே வந்து ஒரே மாதிரியே இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சோல் லெவல் கனெக்ஷன் நீங்கள் மறுபடியும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ் நீங்கள் இந்த பர்சன் கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யா, மோர் ப்ராப்ளி எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸாக தான் தெரியுது. சம்ஹவ் வந்து லைக் சில பேருக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் லவ் லைஃப்பில். உங்களோட பர்சன் கூடயே உங்களுக்கு ஒரு நியூ லவ் லைஃப் பிகின் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் சில பேருக்கு, மேக்ஸிமம் நிறையா பேருக்கு வந்து நியூ லவ் லைஃப் கிடைக்கக்கூடிய சான்சஸ்மே நிறையா இருக்குது. ஐ திங்க் உங்களோட பிளாக் லிஸ்ட்லேயோ இல்லை உங்களோட லைக் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் யாராவது உங்களுக்கு ரொம்ப யாராவது வந்து எப்படி சொல்லணும்னா லைக் அப்ரோச் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. சீக்ரெட் அட்மையர் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மைட் பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கும், பட் ஸ்டில் somehow you will come to know. Okay, so let's see guys. So yeah, this is the reading for the Pisces, Cancer, Scorpio for the water sign. I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் yeah, so see you guys in the next reading. Okay, so let's now start for the last one, earth sign க்கு நம்ம பார்க்கலாம். Yeah, for the earth sign, Taurus, Virgo, Capricorn. I think yeah, Taurus, Virgo, Capricorn. ரிஷப ராசி, மகர ராசி, கன்னி ராசியோட எனர்ஜிஸ் பார்ப்போம். லைக் ஃபெப்ரவரி மந்த் எப்படி போகுது அப்படின்னா, None of Pentacles, None of Swords in the reverse, Ten of Wands. Oh my goodness.
Okay. So I think ups and downs might be இருந்திருக்கலாம். Taurus, Virgo, Capricorn, like earth sign, earth elementக்கு எனக்கு தெரிஞ்சு. Yeah. Because somehow ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷனும் இருக்கு, ஒரு நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷனுமே இருக்கு. அண்ட் ஐ திங்க் வந்து நீங்க ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல வந்து நீங்க மைட் பி போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பீரியட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு கம்பேக்கோட பீரியட் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கம்பேக்கா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. சம்ஹவ் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயத்துல வந்து நிறைய நிறைய இது நீங்க வந்து லெசன் நீங்க கத்திருப்பீங்க. அண்ட் அது எல்லாத்தையும் வந்து ஓகே, இனிமே என்னோட லைஃப்ல இந்த மிஸ்டேக் நான் வந்து இனிமே பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். ஓவரால் எனக்கு தெரிஞ்சு லவ் லைஃபா இருக்கட்டும், கரியரா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல சில விஷயங்கள் ஸ்டக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த விஷயம், அந்த ஒரு பிளாக்கேஜஸ்ல இருந்து நீங்க டெஃபினட்டா வெளியில வருவீங்க. எவ்ரி மந்த் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னு தான் சொல்ல முடியும் எர்த் சைனுக்கு டோட்டலாகவே. என்னதான் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பேர்டன் வந்துட்டே இருந்தாலும், கஷ்டமாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டே இருந்தாலும், அதை சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொட்டன்ஷியல் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். எக்ஸாக்டாக ஏர் சைனுக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து லைக் அதை அதை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அந்த தெம்பையும் தைரியத்தையும் அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து உங்கள் விஷயத்தில் வந்து பார்க்கும்போது நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து லைக் அந்த மாதிரி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ப்ரிப்பேர் ஆகி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஓகே, நம்ம செஞ்சு பார்ப்போம், நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக இருக்குது. அதனால் எந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், லவ் லைஃபாக இருக்கட்டும், எதுனாலுமே அப்படியே ஒரு பாஸ் பட்டனாகவே வச்சுருங்க. எந்த ஒரு ஸ்டெப்பையுமே ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். உங்களோட லைஃப்பில் மட்டும் லிட்டில் பிட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஜாபை நான் விட்டுட்டு நான் வேறு ஜாபுக்கு நான் போகிறேன், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் வந்து மற்ற ஒரு பர்சனை பார்க்க போகிறேன், இல்லை இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து பிரேக்கப் பண்ண போகிறேன், இது எதுவுமே வேண்டாம். இது எப்படி போதோ அதே மாதிரி அந்த கோ வித் த ஃப்ளோவோட எனர்ஜிஸ்லேயே இருங்க. மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எதையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களோட விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து சில சேஞ்ச் கொண்டு வாங்க. பை ஃபிசிக்கலாக, பை மென்டலி, உங்களோட தாட் ப்ராசஸ், நீங்கள் யோசிக்கிற விதத்தில் வந்து சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வாங்க. மற்றபடி வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே நீங்கள் கொண்டு வர வேண்டாம். ஆக்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வர வேண்டாம். அந்த டிசிஷன் நல்லா இருக்காது. மற்றபடி ஃபிசிக்கலாக ஓகே, நான் அந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன், ஓகே இதோட இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி நான் செஞ்சால் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் இருக்கட்டும். தாட் ப்ராசஸ், உங்களோட யோசனை அந்த விஷயத்தில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கட்டும். மற்றபடி அட் த பிளேட்டில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டியில் நீங்கள் வந்து லைக் ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணுறேன், இந்த ஜாப் எனக்கு பிடிக்கல, நான் அந்த ஜாபை நான் விட்டுறேன், அது வேண்டாம், போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் டெஃபினட்டாக வரும், ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓவரால். அதனால் இப்போதைக்கு எப்படி போகுதோ அது அந்த மாதிரியே போகட்டும். நீங்களாக அந்த விஷயத்த வந்து எதுவுமே வந்து கெடுத்துடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ யா, let's see for the angel messages. Your failure lead you to the success, you will get something new. See the beautiful messages, like உங்களோட ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்வேக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அண்ட் யூ வில் கெட் சம்திங் நியூ. உங்களுக்கு லைக் ஒரு விதமான ஒரு புதுசாக சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்சஸ்மே நிறைய இருக்குது. ஓகேங்களா? அண்ட் யா, வாட் எவர் யுவர் ஃபெயிலியர் இஸ், அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். சம்ஹவ் அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாத்வேக்கு தான் கொண்டு போகும். சில பேர் நினைக்கலாம் லைக் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு லைஃப் லெசன்ஸ் தான். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமே அதான் நடக்கும். ஸோ தட் இஸ் பி லைக் லைஃப் லெசன். அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரதுல தான் வந்து லைக் அந்த ஒரு எப்படி சொல்கிறதா, லைக் மூவியில் வர ஹீரோவோட லைஃப் மாதிரி தான். ஸோ யா, ஸோ ஹாவ் தட் பவர் இன்சைட் யூ. Sexual union. Honor the place in one another where you are one eternal soul. For that you will be find true bliss. Okay. Again, the second messages mein exact and the messages தான் வந்திருக்கு. Like yeah, you may not always understand why certain, like உங்களுக்கு எதுவுமே வந்து இப்போ புரிய போகிறது கிடையாது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கீங்க. சம்ஹவ் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. பட் ஆனால் அதை நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, அதை பாசிட்டிவாகவே பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து நிறைய சேஞ்சஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சம்ஹவ் லைக் உங்களோட ட்ரூ பார்ட்னர் கூட தான் நீங்கள் வந்து இப்போ உங்களோட லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுற ஒரு எனர்ஜிஸ்மே தெரியுது. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டுமே வந்து இருக்குது. யுவர் ட்ரீம்ஸ் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி, ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். ஓகே,
ஸோ எக்ஸாக்ட்டா நான் சொன்ன சேம் மெசேஜஸ் தான். கார்ட்ஸ்ல நான் என்ன சொன்னேனோ, அதே எக்ஸாக்ட் சேம் மெசேஜ் தான். லைக் நீங்க இப்போ போயிட்டுருக்க பாத்வே கரெக்ட்டான ஒரு பாத்வே. அதில எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களோட தாட் ப்ராசஸ்ல மட்டும் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் வச்சுக்கோங்க. மத்தபடி யூ கேன் சீ தட் லைக் மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்களோட லவ் லைஃப்னாலும் சரி, கரியர்னாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க இருக்கிற பிளேஸ்லயும், இருக்கிற அந்த பெர்சன் கிட்ட இருந்துமே வரும். பட் அத நீங்க வந்து லைக் இந்த மாரி சிச்சுவேஷன் நெகட்டிவா போகுதுங்கிறனால, நீங்களா எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாம். டிவைனோட சைட்லேருந்து அந்த முடிவ விட்டுருங்க. பிகாஸ் நீங்க உங்ககிட்ட இப்ப என்ன திங்ஸ் இருக்கோ, அது எல்லாமே கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு. அது நெகட்டிவாலாம் போல. அ அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன். மெசேஜே அதுதான். லைக் ஹோல் ரீடிங்லயுமே பார்த்ததுல வந்த மெசேஜஸுமே அதுதான். லைக் நெகட்டிவா நீங்களா எதுவுமே கிரியேட் பண்ணணும், நீங்களா எதுவுமே திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சிச்சுவேஷன் நெகட்டிவா போச்சுன்றனால, நீங்க அத நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம். நீங்க இருக்கிறது, வச்சிருக்கிறது எல்லா விஷயமே வந்து ஒரு பாசிட்டிவா தான் போகும். அது கரெக்ட்டான விஷயம் தான். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அது நெகட்டிவும் கிடையாது. ஓகே. ஸோ ஓவரால் உங்ககிட்ட இப்போதைக்கு என்ன விஷயம் உங்களோட லைஃப்ல போயிட்டுருக்கோ, கரியர் பாத்வேல இருக்கோ, எதுனாலுமே எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் ஹேவ் த அ your trust in your universe. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ வெரி பிக் திங் பிகாஸ் த மிராக்கிள்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். மேனிஃபெஸ்டேஷன் மிராக்கிள். சம்ஹவ் சில பேருக்கு உங்களோட பெர்சன் கூட மேரேஜ் ஆகக்கூடிய சான்சஸ்மே இருக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் திங்கிங் தட் மைட் பி இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க சில பேர் உங்களோட பெர்சன் அண்ட் உங்களோட நேம் லெட்டர் MMSUE இந்த லெட்டர்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது இந்த ஆல்ஃபபெட்டில். I don't know. I just get these messages like H, S, U, double M or E. ஸோ இந்த எனர்ஜிஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இதர் உங்களோட நேம் வேணா உங்கள் பர்சனல் லெட்டர் அந்த நேம் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஐ ஹோப் இது உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இது நான் மற்ற யாருக்குமே நான் சொல்லலை. உங்களோட ரீடிங்கில் ஸ்பெஷலாக தெரிஞ்சனால நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் கைஸ் திஸ் இஸ் யுவர் ரீடிங் ஃபார் த எர்த் சைன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசென்ட் ஆன நம்பிக்கை இருக்குது எனக்கு. லைக் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசென்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்ற ஒரு செக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ அதில் நீங்கள் இது போல் நிறைய மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால அது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சம்ஹவ் எங்கேயோ ஒரு இடத்துல ரெசனேட் டெஃபினட்டாக ஆகும். நெக்ஸ்ட் திங் கைஸ் அண்ட் யா ஸோ லைக் இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்டட் டாபிக்ஸ்லேருந்து ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து வித்தின் அ டேவே நான் வந்து உங்களோட மெசேஜ்க்கு நான் வந்து ரீப்ளே பண்ணிடுவேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ரீடிங்ஸ்லேயும் வித்தின் அ டே ஒரு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்ஸ் எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் வந்து டிலே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அண்ட் யா ஸோ see you guys in the next reading. Until that, take care. Love you all. Bye bye. Yeah. And நீங்கள் வாட்டர் சைனாக இருந்தாலும் டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஜோடியாக் சைன் என்ன அப்படிங்கிறது. ஓகே. So see you guys in the next reading. Until that, take care. Love you all. Bye bye. Bye bye.